சொந்தங்களே, செல்ல பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செல்ல பிள்ளைங்களா, தங்க பிள்ளைங்களா, யூடியூப்பில் இருக்கும் கோடான கோடி சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என் பேரன் பேத்திங்களா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நேற்று வியாபாரத்துக்கு போயிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து இங்கே வந்து வந்துட்டேப்பா. வந்துட்டு நைட்டில் உங்களோட நான் லைவில் பேசிக்கிட்டுங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு சிரிப்பான சிரிப்பில் வயிறே எனக்கு வலிச்சிருச்சு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு வயிறு வலிச்சிச்சுன்னு சொல்லுங்கள். நேற்று லைவ் ரொம்ப நல்லா போணுச்சு. சந்தோஷம் எனக்கு. இது மாதிரி காமெடியாக பேசிக்கிட்டு இருந்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம எல்லாருமே ஜாலியாக நிம்மதியாக போய் தூங்கலாம் லைவ் முடிச்சுட்டு. அதனால் வந்து ஜாலியாக பேசுங்க, நல்லதே பேசுங்க, ஜாலியாக பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க. சரிங்களா மக்களே? அதுக்கப்புறம் வந்து காலையில் எந்திரிச்சிட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு பாத்திரமெல்லாம் விளக்கிட்டு தண்ணி வந்துச்சு, தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரின்ட்டு இன்றைக்கி சிம்மக்கல்லுக்கு போகணும் இன்றைக்கி. சரி போகலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போதே என்னாச்சு தெரியுங்களா? ஒரு சீக்கிரட்டு கேளுங்க. அவன்தே நம்ம எனிமி இருக்கான்ல, ஒருத்தன் எனிமி முகேஷ்ன்றவன், அவன் வந்தான். வந்துட்டு உனக்கு நான் கறி எடுத்துறேன்னு சொன்னான். கறியை மட்டன் எடுத்து கொடுத்தான். மட்டன் எடுத்து கொடுத்துட்டு அதை அப்படியே கிரேவி வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கேப்பா. சமைச்சிட்டு சாப்பிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு வரேன்ப்பா. நீங்களாம் சாப்பிட்டீங்களாப்பா? எப்படி இருக்கீங்கப்பா? என்னப்பா பண்ணுறது? நான் ஒரு ஆளாகவே என்னப்பா பிஸ்னஸ் பண்ணுறது? நிறையா பேர் கருவாடு கேட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. பாக்கெட் கொண்டுட்டு வாங்கன்னு ஃபோன் அடிக்கிறாங்கப்பா. மதுரையில் நான் கொடுத்துக்கிட்டே இருந்த பழக்கத்துக்கு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவருக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லா தெய்வத்துக்குமே நன்றி நன்றி. அது மாதிரி மக்களாகிய நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு பாக்கெட்டு தான் போட முடியல. இந்த அன்றைக்கெல்லாம் ஒரு 10 பாக்கெட் கேட்டிருக்காங்க. 10 பாக்கெட்டு நேற்று வந்து நான் தெருவுக்குள்ளே கொண்டு போய் விற்றேன். தெருவுக்குள்ளே போய் ஒரு கடையில் போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் தெருவில் கொடுப்பா அப்படின்ட்டு தெருவில் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கடைக்காரங்க பார்த்துட்டு ஏக்கா எனக்கு 10 பாக்கெட் கொண்டு வாங்க காண்டாங்க. நான் போட முடியலப்பா, நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், சிம்மக்கலுக்கு போகணும், காய் வாங்க போகணும், சாமான்லாம் வாங்க போகணும். அதனால் வந்து இன்றைக்கி நாளைக்கு தான் போடணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து போடணும். சரிங்களா? போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும்ல. நமக்கு ஒரு தொழில் தானே முக்கியம், அதை பார்க்கணும். கருவாடை பார்த்துட்டு அவங்க பரவாயில்ல, நீங்கள் நிறையா போட்டுருக்கீங்க, நீங்கள் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு உட்காந்து போடணும்ப்பா. குக்கரில் எல்லாம் தாளித்து கிழித்து வதக்கிட்டேன். என்னுடைய சமையல் வீடியோவை பாருங்கள். நான் சமைச்சிருக்கேன், மட்டன் கிரேவி செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் செய்கிறீங்க, நான் என் ஸ்டைலில் நான் செய்கிறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், ஏதாவது தவறு இருந்தால் இதை சொல்லுங்கள். சரிங்களா மக்களே? நான் சமையல் வீடியோ போட்டுருக்கேன், பாருங்கள். சரிங்களா சொந்தங்களே? மட்டன் கிரேவி வைக்க போகிறேன், பாருங்கள். நான் பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வெங்காயம் எல்லாத்தையுமே ஒன்றா போட போகிறேன். தக்காளியெல்லாம் பார்த்துக்கோங்க. தாளிக்கும் போது எப்போயும் தள்ளி நிற்கணுங்க, பக்கத்தில் நிற்கக்கூடாது. எல்லாத்தையுமே ஒன்றா தான் போடுவேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் புதினா கருவேப்பிலையும் நான் கொஞ்சம் போடுவேன். எனக்கு பிடிக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். சரிங்களா? வதங்கிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? நல்லா வதங்கினோடனே அப்புறமேட்டுக்கு எல்லாமே சேர்க்கணும் மசாலா. இங்கே பாருங்கள், கறி, மட்டன், இது இஞ்சி பேஸ்ட்டு, வெள்ளைப்பூடு அரைக்க போகிறேன். சரிங்களா மக்களே? எல்லாம் நல்லா வதங்கணுன்னு அதை காமிக்கிறேன். நான் இப்படி தான் வைப்பேன். இது இஞ்சி பேஸ்ட்டு போட்டிருக்கேன், இஞ்சி வெள்ளைப்பூடு அரைச்சி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கும் போதே என்ன பண்ணணும், கொஞ்சம் லைட்டாக இது மஞ்சத்தூள் போடணும் மக்களே. போட்டிங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து என்ன போடுவேன், ஒரு பிஞ்சு மசால் பொடி போட்டோன்னா மக்களே இப்படி வதங்கணும். நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கணும் மக்களே.
அடுப்பில் சிம்மில் வச்சே வதக்கணும். தாளிக்கும் போது எப்பயுமே தள்ளி நிற்கணும். அதில் தண்ணி படும்போது அப்படியே என்ன செய்யும், தீ மாதிரி பறக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எதையும் போடக்கூடாது. சரிங்களா? உப்பு நம்ம அப்போதே போட்டுட்டோம். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். போடணுங்க. பாருங்கள், ஆச்சியில் போடுறேன். நான் இது விளம்பரத்துக்கு கிடையாது, இதுதான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். அப்படியே வதங்கணுன்னா நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் மேலே பிரிஞ்சு மேலே வரணும். பார்த்தீங்களா? எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா? இதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச மட்டனை போட போகிறோம். பாருங்கள், பாருங்கள் மக்களே, மட்டன் கிரேவி பாருங்கள். சரிங்களா? பாருங்கள், மட்டன் அப்படி தகடு மூடி வச்சிடணும். ஒரு கொதிச்சு இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். பாருங்கள் மக்களே, அப்படியே வேகணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்குருவோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு போட்டோம். நான் உப்பு காரம் ரொம்ப சேர்க்க மாட்டேன். கடைசியில் மிளகு பொடி போட்டு பண்ண போகிறோம். வெங்காயக்கறி இதுக்கு பேர். சரிங்களா? வெங்காயக்கறி பார்த்தேன் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பாருங்கள், இப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு உப்பெல்லாம் அதில் இறங்கணும். சரிங்களா மக்களே? மூடிடுவோம். மூடிட்டேன் மக்களே. நீ கொதித்து வெந்தோன்னே உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. கொதிக்குதா? எண்ணெய் பிரிஞ்சு வருதா? அடிப்பிடிச்சு விடாமல் பார்த்துக்கிறணும். அப்படியே நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் சில பிள்ளைங்களா, மட்டன் கிரேவி ஆயா வச்சுட்டேன். உடனுக்குடன் ஆயா எப்பயுமே செஞ்சிருவேன். சுத்தமான முறையில், சுகாதார முறையில். வாங்க, நீங்களும் சாப்பிடலாம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? வாங்கப்பா. பார்த்தீங்களா? இதுதான் கிரேவி. உடனுக்குடன் செஞ்சிடலாம். எல்லாம் வதக்கி முடிச்சுட்டு குக்கரில் வச்சுட்டு நல்லா ஒரு 4 விசில் வச்சோம்னா நல்லா மெதுவாக சாப்பிட்லாம். வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். பாருங்கள், பார்த்தீங்களா கிரேவி எப்படி இருக்குன்னு? நல்லாயிருக்கா? கம்மன்னு மணக்குதுப்பா. சூப்பராக இருக்குது. இதேமாரி நீங்கள் வைங்க. நல்லா வதக்கிட்டு குக்கரில் வச்சு விசில் வச்சு இறக்கி ஜாமுன்னு சாப்பிட்லாம். சரிங்களாப்பா? மட்டன் கிரேவி ரெடி.